சிவகங்கையில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை கடுமையாக விமர்சித்து வந்த அந்த கட்சியைச் சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பன் கார்த்தி சிதம்பரத்தை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டிருந்த சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்தை வேட்பாளராக அந்த கட்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. இதனால் அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த சுதர்சன நாச்சியப்பன் கடும் அதிருப்திக்குள்ளானார். தனது அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவித்த அவர், வேட்பாளராக கார்த்தி சிதம்பரத்தை அறிவித்துள்ளது மக்களுக்கே அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் சிதம்பரத்தின் குடும்பத்தை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றும் கடுமையாக விமர்சித்தார். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மட்டும் மக்கள் வெறுக்கிறாங்க அந்த குடும்பத்தையே. ஏன்னா அந்த குடும்பம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களே பல நாடுகளில் கொண்டு போய் சொத்துக்களை சேர்த்துருக்காங்க. ஒரு குற்றவாளி. நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைய தினத்தில் அவர் நீதிமன்றத்தில் நிற்கணும். இந்த நேரத்தில் நாமினேஷனுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆக போகுது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சுதர்சன நாச்சியப்பனின் கருத்தால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. அவருக்கு கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரியும் கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து சுதர்சன நாச்சியப்பனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் காரைக்குடி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்த சுதர்சன நாச்சியப்பன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் KR ராமசாமி முன்னிலையில் கார்த்தி சிதம்பரத்துடன் கைகுலுக்கி தனது ஆதரவை தெரிவித்தார். தொடர்ந்து கார்த்தி சிதம்பரத்துடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதே தன்னுடைய எண்ணம் என தெரிவித்தார். கார்த்திக் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக போட்டியிடுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே நம் கண் முன்னால் இருக்க வேண்டியதெல்லாம் எப்படி கிருஷ்ண பகவான் அவர்கள் கூறினாரோ, அர்ஜுனனுடைய பார்வையெல்லாம் அந்த கிளியினுடைய அந்த கண்ணை பார்த்துதான் இருக்க வேண்டும் என்பது போல சிறு அளவு கூட பிசுறாத அளவிற்கு இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய பிரதமராக ஆக்க வேண்டும். செயல் வீரர்கள் கூட்டம் முடியும் வரை சுமார் அரை மணி நேரம் காத்திருந்து கார்த்தி சிதம்பரத்திற்கு சுதர்சன நாச்சியப்பன் ஆதரவு தெரிவித்தது கட்சியினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.